நம்ம உடம்பு நம்ம எவ்வளவு மோசமாக வச்சுருந்தோம்னா, நம்ம உடம்பை எவ்வளோ ஆசிடாக வச்சுருந்தோம்னா, அந்த ஆசிடு போய் அந்த எலும்பை தேய்க்குது, பல் அப்படியே ஒன்றுமில்லாமல் பண்ணுது, பல்ல சொத்த உழு வைக்குதுன்னா யோசிங்க, நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கோன்னு யோசிங்க. நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிருங்க, தேவையில்லைங்க இது. இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இதை நான் கற்றுக்கிட்டேங்க. கற்றுக்கிட்டோன்னே வழக்கம் போல தான் கற்றுக்கிட்டோன்னே இது எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மதுரை ஹோமியோபதி மருத்துவர் காண்டாமிருகத்துடைய எலும்பு எடுத்திருக்காங்க. அப்புறம் பாலி செய்யப்பட்ட, அதாவது பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது பாலி செய்யப்பட்ட கல்லால் செய்யப்பட்ட கோடாரி. அப்போது அந்த பிதிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த 6 குழந்தைகளோட எலும்புக்கூடில் 5 எலும்புக்கூடின் தலை வந்து ஈஸ்ட், அதாவது கிழக்கு பக்கமாக இருந்திருக்காமா. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கிற வெண்ணிலா அம்மா அப்படிங்கிறவங்க கிளாங்கில் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் எனக்கு விஷயம் தெரியுங்க. மலேசியாவில் கேமரோனில் பிரபுன்னு ஒரு நண்பர் இருக்கார், இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேங்க. அப்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த தாதுன்னா அது வந்து பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 தாது ஈக்குவலாக இல்லைங்க. ஒருத்தருக்கு கால்சியம் ஃப்ளோரைடு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, இன்னொருத்தருக்கு சோடியம் சல்ஃபேட் கம்மியாக இருந்திருக்கு. இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். வாழ்க வையகம். நண்பர்களே, கோயம்புத்தூர் பக்கத்தில் 3600 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு நகரத்தை, மக்கள் வாழ்ந்த இடத்த மண்ணுக்கு கீழே புதைஞ்சு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, கோயம்புத்தூர் பக்கத்துலங்க ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த அடிவாரத்தில் மொய்யலாறு பக்கத்தில் தொல்பொரு ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது 3600 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மக்கள் வாழ்ந்த அந்த ஊர், அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணி நோண்டி நோண்டி எடுத்துருக்குறாங்க. அங்கே 6 குழந்தையின் எலும்புக்கூடு கிடச்சிருக்கு, முழுசாக தலை கால் அந்த எலும்புக்கூடு இருக்கு இல்லைங்களா, 6 குழந்தையோட எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அதில் கடைசியாக 6வது குழந்தையோட எலும்புக்கூடு எடுக்கும் பொழுது நான் எனக்கு நேரில் போய் பார்க்குறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. இந்த வீடியோ அது சம்மந்தமாக தான் பேச போகிறேன். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, 3600 வருஷமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்ச அந்த எலும்பு ஏன் இன்னும் அரிக்கலை, ஆனால் நம்ம எலும்பு தேய்மானம்னு சொல்கிறாங்க, பல்லு சொத்தைன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் கடைசியாக பேச போகிறேங்க. அதுக்கு முன்னால் இது சம்மந்தமாக பார்த்துட்டு கடைசியாக அது சம்மந்தமாக பார்க்கலாங்க. அதாவது அந்த இடத்துல 6 குழந்தையின் எலும்புக்கூடு எடுத்திருக்காங்க, காண்டாமிருகத்துடைய எலும்பு எடுத்திருக்காங்க. அப்புறம் பாலி செய்யப்பட்ட, அதாவது பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது பாலி செய்யப்பட்ட கல்லால் செய்யப்பட்ட கோடாரி, இரும்பால் செய்யப்பட்டது இல்லைங்க, கல்லால் செய்யப்பட்ட கோடாரி. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, கடலில் இருக்கிற, கடல் பக்கத்தில் கிடைக்கிற சங்கு, சிப்பி, முத்து இந்த மாதிரி பொருள்களில் இவங்க அலங்கார பொருட்கள், அதாவது ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போது அங்கேருந்து வணிகமெல்லாம் நடந்திருக்கு. அதாவது 3600 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பொருட்களை எல்லாம் வியாபாரம் நடந்திருக்கு, பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆமாங்க, எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அந்த கடைசியாக அதோட வந்து அந்த ரிசர்ச் முடிக்கிறாங்க, கடைசியாக அந்த எலும்புக்கூடு எடுக்கும் பொழுது நான் போய் பார்க்குறக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. இந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நொய்யல் ஆறுக்கு பக்கத்தில் பூலுவப்பட்டி அப்படின்னு ஒரு ஊருங்க, PULUVAPATTI, புழுவப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பக்கத்தில் மூலப்பாளையம்னு ஒரு ஊருங்க. அந்த மூலப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் காடு, புழுவப்பட்டி, மூலப்பாளையம், மூலக்காடு. மூலக்காடுங்கிற ஏரியாவில் பெரியசாமி அப்படிங்கிறவருடைய இடத்துல தான் இவங்க சேட்டலைட் மூலமாக பார்த்து இதை ரிசர்ச் பண்ணி வந்திருக்காங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கங்க. உங்களுக்கு கூகுளில் அந்த லொக்கேஷன் வேணும்னா, நியோலித்திக் சைட் ஆஃப் மூலப்பாளையம்
அப்படின்னு ஸ்க்ரீனில் ஸ்பெல்லிங் பாருங்கள், நான் டைப் படிச்சிருக்கேன், அந்த மேப் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மேப்பில் இருக்கிற அந்த ஸ்பெல்லிங் அடித்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல 2019 இப்போ வரைக்கும் 2026 மே மாதம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 7 வருடமாக ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளியெல்லாம் பார்த்தேங்க. சின்ன ஒளி வச்சு மெதுவாக நோண்டுவாங்களாமா. அங்கே இருக்க ஊர் மக்கள்கிட்ட நான் பேசினேன், சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டினாங்க. 7 வருஷமாக இந்த ரிசர்ச் பண்ணி, அதாவது பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கீழே 6 அடி பள்ளத்தில்லைங்க, ரொம்ப டீப்பெல்லாம் இல்லை, 6 அடி நோண்டும் பொழுதே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1400 வருஷத்துக்கு முன்பு 1600 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய பொருட்கள் எல்லாம் அந்த சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே 6 குழந்தையின் எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த எலும்புக்கூடெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 3600 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுடைய எலும்புக்கூடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எலும்புக்கூடு இருக்கு இல்லைங்களா, இப்போ பிணங்களை புதைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், புதைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்போது அந்த பிதைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 6 குழந்தைகளோட எலும்புக்கூடில் 5 எலும்புக்கூடின் தலை வந்து ஈஸ்ட், அதாவது கிழக்கு பக்கமாக இருந்திருக்காமா. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்க. வழக்கமாக பிணத்தை வந்து நம்ம எந்த பக்கம் வைப்போம், நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருத்தங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா தெற்க தலை வச்சு பிணத்தை படுக்க வைப்பாங்க. இந்து அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில், எனக்கு மற்ற மார்க்கத்தில் தெரியலைங்க, இந்து மார்க்கத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா தலையை தெற்கு பக்கமாக வைத்து படுக்க வைப்பாங்க. ஏன்னா தெற்கு பக்கம்ங்கிறது பித்ரு பக்கம், தெற்கு பக்கங்கிறது யமன் பக்கம், யமன் பித்ருன்னு சொல்லுவாங்க. வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து தேவர்கள் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அப்போது கால் வந்து வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமாக தலை வச்சு பிணத்தை படுக்க வைப்பாங்க. கிழக்கு மேற்கு நோக்கி படுக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் 3600 வருஷத்துக்கு முன்னால் எல்லா எலும்புக்கூடும் கிழக்கு பக்கமாக இருந்திருக்குது. இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இது ஜஸ்ட் தகவல் தான், நானும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. அங்கே கிடைச்ச அந்த கலெக்ட் பண்ண விஷயத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு விஷயங்க. அங்கே வந்து அம்மி இருக்குதுங்க. 3600 வருஷத்துக்கு முன்னால் அம்மி பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கடல்லிருந்து கொண்டு வந்தப்பட்ட சிப்பி, முத்து, பவளம் அந்த பொருள்களில் அலங்கார பொருள்கள்லாம் வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் காண்டாமிருகம் இன்னும் வாழ்ந்துருக்கிறதா அதுக்கான எலும்புக்கூடெல்லாம் கிடச்சிருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, மில்லட்ஸ்னு இப்போ ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கு இல்லைங்களா, சிறுதானியங்களை அவங்க பயிர் பண்ணி பண்ணதுக்கான அடையாளங்கள் கிடச்சிருக்குதுங்க. அதுக்கு ஒரு எந்திரக்கல் 2 கல் இருக்குங்க. அதை வச்சு இப்போ கிரைண்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 3600 வருஷத்துக்கு முன்னாலேயே எந்திரக்கல்கள் 2 கல் இருக்கும், ஒரு குச்சி இருக்கும், நடுவில் ஒரு பொருளை போட்டு அரைக்கிறதுங்க, எந்திரக்கல் கிடச்சிருக்குது. குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வெங்கச்சங்கல்னு சொல்லுவாங்க, சிக்கிமுக்கி கல்னு சொல்லுவாங்க, படிகாரம், இதெல்லாம் கிடச்சிருக்குங்க. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 7 வருடமாக ரிசர்ச் பண்ணி இப்போ தாங்க இந்த 2026 மே மாதம் வந்து அந்த ரிசர்ச் முடிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு லக்கின்னா, எனக்கு அந்த கடைசி நாள் அந்த ரிசர்ச் முடிகிற கடைசி நாள் எனக்கு தகவல் வந்துச்சுங்க. நான் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறேங்க. ஆனால் உண்மையிலேங்க நான் கேள்விப்பட்டது இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது யாருமே எனக்கு சொல்லிங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கிற வெண்ணிலா அம்மா அப்படிங்கிறவங்க கிளாங்கில் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் எனக்கு விஷயம் தெரியுங்க. மலேசியாவில் கேமரோனில் பிரபுன்னு ஒரு நண்பர் இருக்கார், இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேங்க. அவங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க, அந்த ஏரியா பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அவங்கள பார்க்க போகும்போது சொன்னாங்கங்க. அப்புறம் தான் நான் போய் பார்த்தேங்க. லக்கீலி என்னென்னா, அந்த 6வது எலும்புக்கூடு இருக்கு இல்லைங்களா, அந்த எலும்புக்கூடை எடுத்துகிட்டு போகிறனே கடைசி நாள். அதுக்கப்புறம் ரிசர்ச் இல்லை. நான் பார்த்த அடுத்த நாள் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த அடுத்த நாள் மூடிடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ மூடிட்டாலும் தெரில, கம்ப்ளீட்டாக வந்து மண் போட்டு மூடிடுவேன் அப்படின்ட்டாங்க. நான் பார்த்தது கடைசி நாள். புகைப்படங்கள்லாம் பாருங்கள். நான் அந்த எலும்புக்கூடை நான் பார்த்துட்டு வந்தேங்க. அன்றைக்கி தான் கடைசி நாளுங்க. சொன்னாங்க, இன்றைக்கி தான் கடைசி நாள், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முன்னால் போயிருந்தேன். நாளைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னால அந்த இடத்துக்கே நம்ம போய் பார்த்தேங்க. அங்கே இருக்கிற அந்த பெரியசாமி ஐயாட்ட, அங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு வந்தாங்க. அவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க போகுதாமா இந்த ரிசர்ச் பண்ணுறக்காக. என்னங்க கவர்மெண்ட் எடுக்க போகுது பரவாயில்லையான்னு கேட்டப்போ, இல்லைங்க நல்ல ரேட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் விற்றா நார்மலாக என்ன ரேட் வருமோ அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கொடுக்க தயாராக இருக்கோம்னு அந்த ஏறு மக்கள் சொன்னாங்க. ஒரு தகவல் தாங்க. எதுக்கு இந்த தகவல் நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன்னா,
வழக்கமாகவே நோய் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் போனேன், ஒரு அனுபவம் கிடைச்சது. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பேசியிருக்கேங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் யோசிச்சேங்க, நீங்கள் யோசிச்சிங்களான்னு யோசிங்க. ஒரு எலும்பு, ஒரு மனிதனுடைய எலும்பு புதைச்சி வச்சுருக்காங்க மண்ணுக்குள்ளே, அதாவது மண்ணுக்குள்ளே மக்கிருச்சு. 3600 வருஷம் கழிச்சு நோண்டி பார்த்தா அந்த எலும்பு அங்கேயே இருக்குது. அப்போ மண் யோசிச்சு பாருங்கள், மண் எவ்வளோ பெரிய நிலக்கரியாக மாற்றுது, வைரத்தை மாற்றுது. யோசிச்சு பாருங்கள், மண்ணுக்குள்ளே வைரம் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது. என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, பல வருடமாக மக்கி போன ஒரு பொருள் இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க இல்லைங்களா. அப்போது இந்த எலும்பு மட்டும் 3600 வருஷமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடந்த அந்த எலும்பு பாருங்கள், நீங்கள் புகைப்படத்தை பாருங்களேன், அப்படியே இருக்குதுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. 3600 வருஷம் முன்னால் மண்ணுக்குள்ளே புதைஞ்ச ஒரு எலும்பே ஒன்றும் ஆகாத பொழுது நமக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எலும்பு தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை, இப்போ பெரியவங்களை கேட்டு பாருங்க, இப்போலாம் பெரியவங்க இல்லை, சின்ன குழந்தைங்க கூட எலும்பு தேய்மானம் அப்படின்னு நோய் சொல்கிறாங்க. எனக்கு சிந்திக்கிறேங்க, அது எப்படிங்க நம்ம எலும்பு தேயும்? 3600 வருஷமாக மண்ணுக்குள்ளே தேயாத எலும்பு நம்ம உடம்புல இருக்கும்போது எப்படிங்க ரத்தமும் சதையும் உயிரோடு இருக்காங்க, எப்படிங்க தேயுது? அதே மாதிரி பல்லுங்க, பல் அதே மாதிரி தாங்க. பல்லை மண்ணுக்குள்ளே போட்டு வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் 50,000 வருஷம் அங்கே தான் கிடக்கும். ஆனால் பல்லு சொத்த விழுகுதுங்க. யோசிங்க, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அதாவது 50,000 வருஷத்தால் மண்ணாலேயே செய்ய முடியாத ஒரு வேலையை நம்ம உடம்பு நம்ம எவ்வளவு மோசமாக வச்சுருந்தோம்னா, நம்ம உடம்பை எவ்வளோ ஆசிடாக வச்சுருந்தோம்னா, அந்த ஆசிடு போய் அந்த எலும்பை தேய்க்குது, பல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணுது, பல்ல சொத்த உழு வைக்குதுன்னா யோசிங்க, நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கோன்னு யோசிங்க. ஆமாங்க, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமது உடம்புல அந்த எலும்பியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆசிட் சுரக்குதுங்க. அப்போ நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தங்க. எனவே இந்த விஷயத்தினால உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு வைத்தியம் சொல்கிறேங்க. இந்த வைத்தியத்துக்கு பேர் 12 டிஷ்யூ தெரப்பி பயோகெம், லவண ரசாயன வைத்தியம் இருக்குதுங்க. இந்த வைத்தியத்தில் தான் இந்த எலும்பு ஏன் இப்படி ஆச்சு, ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுங்கிறத தெளிவாக சொன்ன ஒரே வைத்தியம் லவண ரசாயன சிகிச்சை அப்படிங்கிற பயோகெம் அப்படிங்கிற 12 டிஷ்யூ தெரப்பிங்க. அதாவது ஜெர்மனில் சுஸ்லர் அப்படின்னு ஒருத்தருங்க, இவர் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் வாழ்ந்து வராரு. அவரது மனைவி இறந்துடுறாங்க. இறந்துனா கொண்டு போய் எரிப்பாங்கல்ல, எரிக்கும் பொழுது சாம்பல் கிடைக்குமா? நம்ம அஸ்தி கரைக்கிறதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ என்ன பாச்சு, அஸ்தி வாங்கிட்டு வந்துட்டியா, அஸ்தி வச்சு பூஜை பண்ணிட்டு கும்பிட்டு கொண்டு அஸ்தியை போய் தண்ணியில் கரைக்கிறோமா இல்லைங்களா? எங்கள் அம்மாவோட அஸ்தியை கங்காவில் கரைக்கிறதுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க, அஸ்தின்னு என்ன, எரிஞ்ச சாம்பலுடைய அந்த எலும்புடைய சாம்பல் அஸ்தி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சுஸ்லர் அப்படிங்கிற இந்த ஜெர்மன் ஹோமியோபதி டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, தனது மனைவி சில நோயால் இறந்துட்டாங்க, எரிச்சிட்டாங்க, சாம்பலை கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சாம்பலை கரைக்காமல் இந்த சாம்பலில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாருங்க. அதை டெஸ்ட் பண்ணி கொடுத்து பார்க்கும் பொழுது அதிர்ச்சி ஆயிருக்காரு. அதில் 12 தாது பொருட்கள் இருந்திருக்கு, 12 டிஷ்யூ இருந்திருக்கு. அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுதுங்க 12, அது அவர் ஆராய்ச்சியில் கிடைச்ச ரிசல்ட் பாருங்கள். கால்சியம் ஃப்ளோரைடு, கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் சல்ஃபேட், அயன் பாஸ்பேட், மெக்னீசியம் பாஸ்பேட், சோடியம் குளோரைடு, சோடியம் பாஸ்பேட்டு, சோடியம் சல்ஃபேட்டு, சிலிக்கா, பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் பாஸ்பேட்டு, பொட்டாசியம் சல்ஃபேட், இப்படி மொத்தம் 12 தாது பொருள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு சந்தேகம், என் மனைவியோடைய சாம்பலில் மட்டும்தான் இப்படி இருந்திருக்குமா, இல்லை ஒவ்வொருத்தரும் இறந்து போனவொன்னு எரித்து பார்க்கும்போது வேறு வேறு இருக்குமான்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எரிக்கிறாங்களோ அந்த சாம்பலை வாங்கிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அவருக்கு என்ன ஒரு அதிர்ச்சி கிடச்சிருக்குன்னா, உலகத்தில் யார் இறந்தாலும் எரிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 12 தாதுக்கள் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ நான் சொன்னதுங்க. அப்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த தாதுன்னா அது பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 தாது ஈக்குவலாக இல்லைங்க. ஒருத்தருக்கு கால்சியம் ஃப்ளோரைடு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, இன்னொருத்தருக்கு சோடியம் சல்ஃபேட் கம்மியாக இருந்திருக்கு. இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, குறிப்பிட்ட தாது பொருள் கம்மியாக இருந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்க இந்த நோயில் தான் இறந்துருப்பாங்க ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க.
புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு ஒரு மனிதன் இறந்த சாம்பலை கொடுத்தா இவர் என்ன பண்றாரு, அவரோட அந்த இறந்த மனிதனுடைய பேரோ நோயோ ஒண்ணுமே சொல்லாம சாம்பலை ரிசர்ச் பண்ணிட்டு இவருக்கு இந்த நோய் இருக்கும், இவருக்கு பல்லு இருக்காது, இவருக்கு வந்து மூட்டு வலியோட இருந்திருக்கும், இவருக்கு தலைவலி இருந்திருக்கும், இது ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கும், கடைசியாக ஒரு நாக்கு மஞ்சளா இருந்திருக்குன்னு கரெக்டாக சொல்றாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சுங்க. அப்புறம் இதை ரிசர்ச் பண்ணி கடைசி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, புரிஞ்சுக்குங்க, நமது ரத்தத்தில் இந்த 12 தாது பொருள் தான் மிக மிக முக்கியம். அதுல ஒரு தாது பொருள் குறைஞ்சா இந்த வியாதி வரும், இந்த தாது பொருள் குறைஞ்சா அந்த வியாதி வரும்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க. அது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஒவ்வொரு தாதுங்க, இப்போ ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தாதுங்க. நீங்க உங்க நோயை சொன்னீங்கன்னா, நோய் சொன்னாவே இந்த தாதுலாம் கண்டுபிடிச்சிடலாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு நோயாளி கிட்ட ஒரு 30 கேள்வி கேட்குறாருங்க. மலம் என்ன நிறத்துல போகுது, யூரின் என்ன 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 கலரில் போகுது, உன் நாக்க காட்டு என்ன கலரில் இருக்குது, உனக்கு உடம்புல புண்ணு வந்தால் வெள்ளையாக வருதா, மஞ்சளாக வருதா, சிவப்பாக வருதா, முடி கருப்பாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, இல்லை வெள்ளையாக இருக்குதா, கொட்டி போச்சா, இப்படின்னு ஒரு 30 கேள்வி கேட்டு முடிச்சோடனே உங்களுக்கு இந்தந்த தாதெல்லாம் கம்மியாக இருக்குது, அதை சாப்பிட்டா சரியா போகுதுன்னு சொல்கிறாருங்க. சாப்பிட்ட உடனே இந்த 30 வியாதி குணமாகுதுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ்க்கு பேர் பயோகெம் டிஷ்யூ, அதாவது லவண ரசாயன சிகிச்சை. ஆமாங்க, இந்த வைத்தியத்தை கண்டுபிடித்தவர் ஜெர்மனியை சேர்ந்த சுஸ்லர் அப்படிங்கிற ஹோமியோபதி மருத்துவர். இவருங்க மருந்து ரொம்பலாம் காஸ்ட்லியெல்லாம் இல்லை. 30 கேள்வி, இந்த மருந்து கண்டுபிடிக்க வேண்டியது, அதை எடுத்து கொடுக்க வேண்டியது, 200 300 மருந்துங்க. ஒரு 3 மாதம் மருந்து 500 தாங்க வரும். ரொம்ப கம்மி செலவில் அருமையான மருந்து இந்த டிஷ்யூ 12 டிஷ்யூ தெரப்பி அப்படிங்கிறதுங்க. அதில் சும்மா இல்லைங்க, அதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி அந்த மருந்து 1x 2x 3xன்னு 200x வரைக்கும் இருக்குதுங்க. அதை வீரியத்தை பொறுத்து அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா 6x இருக்கிற அந்த மருந்து மட்டும்தான் மனித உடம்புக்கு சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க. அப்போ என்ன பண்ணுறது, 30 கேள்வி கேட்கறது, என்னென்ன தாது பொருள் குறைவுன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த தாது பொருளை எடுக்கிறது, 6xக்கு ரெடி பண்ணுறது, காலையில் மதியம் சாயந்தரம் இந்த 3 நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 1/4 மணி நேரம் முன்னால் 4 கிரைன் அளவு சாப்பிடணும். இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுங்க. நீங்கள் 8 கிரைன் சாப்பிடக்கூடாது, 4 கிரைன் 3 நேரம் சாப்பிடுவதற்கு முன்பு 1/4 மணி நேரம் வாயில் போட்டு கடிக்காமல் சப்பி சாப்பிடணும். 6x தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சிம்பிள் வைத்தியங்க. இந்த வைத்தியத்தை சுவிட்சர்லாந்து கண்டுபிடிச்ச அந்த வைத்தியத்தை நான் மதுரையை சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு அவ்வளோ ஆச்சரியங்க. ஏன் தெரியுங்களா, இத்தனை வருஷமாக நான் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனாலும் 27 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் ஜென்ரலாக சொல்லுவேன், ரத்தத்தில் பொருட்கள் கெட்டு போனால் வியாதிங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு ஜென்ரலாக அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இது ஒருபடி மேலே போய் இந்த பொருள் கெட்டு போனாதான் வியாதின்னு கண்டுபிடிக்கும் போது நான் இத்தனை வருஷமாக நான் பேசிகிட்டு இருந்த வைத்தியத்துக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குங்க. ஆமாங்க, உண்மையிலே சொல்லப்போனால் இந்த 12 தாது பொருளெல்லாம் சாப்பிடாமையே நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிருங்க. தேவையில்லைங்க இது, இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இதை நான் கற்றுக்கிட்டோன்னே வழக்கம் போல தான் கற்றுக்கிட்டோன்னே இது எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மதுரை ஹோமியோபதி மருத்துவர் லவண ரசாயன சிகிச்சையாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயாவை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. டெய்லி 1 மணி நேரங்க. 5 மணி நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வைத்தியத்தை கற்றுக்கலாங்க. மொத்தமாக 5 hours தான். ஒரு சினிமா பார்க்குற கேவலமான மோசமான ஒரு சினிமாவுக்கு கொடுக்குற அந்த டைம் தாங்க. ஆமாங்க, ஒரு சினிமா போயிட்டு வரக்கு எவ்வளோ செலவாகுதுங்க. கார் பார்க்கிங் எடுக்கிறதுங்க, பாப்கார்ன் எடுத்துக்கங்க, அங்கே இருக்கிற டிக்கெட் எடுத்துக்கங்க, அதை விட கம்மி செலவுங்க. வெறும் 500 ரூபா கட்டணத்தில் 5 மணி நேரத்தில் நீங்கள் இந்த வைத்தியத்தை கற்றுக்கலாம். இந்த வைத்தியத்தில் எந்தெந்த தாது பொருள் குறைஞ்சா என்னென்ன வியாதி வரும், அதை எப்படி சாப்பிடணுங்கிறத மிக தெளிவாக ஹீலர் பாலகிருஷ்ணன் அவர்கள், ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வகுப்பு ஜூன் மாதம் 15 முதல் 19, ஜூலை மாதம் 20 முதல் 24ன்னு வருடம் முழுவதும் எல்லா மாதங்களும் 5 நாள் வகுப்பு நடந்து கொண்டே இருக்கும். லவண ரசாயன தெரப்பி வெறும் 500 ரூபாய், 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. நடத்துபவர் மதுரை ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன். மே 18 22, ஜூன் 15 19,
ஜூலை 2024. இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் புரியுங்க. இதை கற்றுக்கணுன்னா நீங்கள் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நோயாளி யார் வேணால் கற்றுக்கலாம். நோயாளி தான் கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. யார் வேணால் கற்றுக்கலாம். வீட்டில் ஒருத்தர் கற்று வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இனிமேல் யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் 10 கேள்வி கேட்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, குணமாயிருங்க. செலவு மிச்சங்க, அலைச்சல் மிச்சங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கே 4000 5000 செலவு ஆகுதுங்க. நீங்கள் 4000 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 4 வருஷம் சிகிச்சை பார்க்கலாம், மருந்து சாப்பிட்லாங்க. எனவே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த வைத்தியத்தை கற்றுக்க வேண்டும். அருமையான எளிமையான வைத்தியம் பாருங்க. இந்த மாதிரி எளிமையான வைத்தியத்தை எல்லாம் யாருமே பேசுறதே இல்லைங்க. நான் பேசுறது எல்லாமே இந்த சமுதாயத்தில் அமுக்கப்பட்ட நல்ல விஷயங்கள்ங்க. இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல பிரமாதமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருமே பேசுறதே இல்லைங்க. எனவே ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் காலேஜ் படிக்கிற பையன் கற்றுக்கலாங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணு கற்றுக்கலாங்க, உங்கள் பாட்டி கற்றுக்கலாங்க, யாருக்கெல்லாம் விருப்பம். இது ஒரு அறிவுங்க. பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு வைத்தியத்தை கற்றுக்கணுன்னா அதை கற்றுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கற்றுக்குவேன்னு அடம் முடிக்கிறீங்க. அப்படி இல்லை, இது ஒரு நாலேஜ். அனைவரும் கற்றுக்க வேண்டும். லவண ரசாயன சிகிச்சை இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் லவண ரசாயன சிகிச்சை அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் 500 ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும். முதல்ல எல்லாம் குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் நாம் வகுப்பு நடத்திட்டு இருந்தேங்க. இப்போல்லாம் எழுதுறீங்களா 24 மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லைங்களா, அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க. ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பணம் கட்டி நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம். நண்பர்களே, இந்த அருமையான ஒரு வைத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமக்கு இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். இந்த வகுப்பை நடத்துவதற்கு சம்மதித்த மதுரை ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா, அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில் இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில் ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும், நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.